நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பத்தி வந்து ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போறோம். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய தேதியை நெருங்கி விட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான சில சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஆட்சி மாறி இருக்கா. பொதுவா ஆட்சி மாறும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து சில இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இல்ல பேர் மாத்திடுவாங்க. ஆனா இந்த தடவை டிவிகேவும் வந்து பெண்களுக்கு பணம் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகையை கொடுக்கறதா சொல்லியிருக்கிறனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கீமை ரிஜெக்ட் பண்ணல, ஆனா அதனுடைய திட்டத்தின் பெயரை மாத்திட்டாங்க. போன தடவை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு இருந்தது, இப்ப மாண்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு. அப்ப மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கும் போதே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மாத்தினாங்கன்னாவே அதுக்கு மறுபடியும் எலிஜிபிலிட்டி செக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்குன்னு தனியா ஃபார்மு அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிரும் உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாசம் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி, எப்பயுமே 15ஆம் தேதி தான் நம்ம காசு வரும். அதனால 15ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எப்ப வரும், எப்படி வரும், யாருக்கெல்லாம் வரும், எல்லாருமே அப்ளை பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட் வந்து இப்ப எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன கருத்து சொல்றாங்கன்னா ஏற்கனவே கஜானால காசு இல்லை, அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கு பின்னாடி தான் மகளிர் உரிமை தொகை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் இல்ல, 15ஆம் தேதி வந்த உடனே வந்து ஆல்ரெடி யாருக்கெல்லாம் வந்து பணம் வந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு தரப்பும் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இதுல வந்து நம்ம முதல் விஷயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மகளிர் உரிமை தொகை வந்து ஏற்கனவே 2.5 கோடி பேர் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுல 1,35,00,000 பேர் தான் வாங்கியிருக்கோம். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா 2.5 கோடியில 1.5 கோடி தான் வாங்கியிருக்காங்கும் போது ஏற்கனவே ஒரு 1.25 கோடியோ இல்ல 1 கோடி அளவுக்குலாம் வந்து என்ன பண்றாங்க தேவையுடையவர்களாக காத்துட்டு இருக்காங்க. அதனால அவர்களுக்கும் சேர்த்து கொடுக்க போவதாகத்தான் இந்த அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீமே மாறி இருக்கிறனால அந்த புதுசா இல்லாதவங்க மட்டும் அப்ளை பண்ணுவாங்களா இல்ல ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணுவாங்களான்னு கேட்கும்போது நிறைய கருத்துக்கள் என்ன வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்லாதவங்களும் அப்ளை பண்ற மாதிரியும் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் அப்ளை பண்ற மாதிரி தான் வரும். ஏன்னா வந்து அப்படியே வந்து ஸ்கீமே வந்து மாறும் போது ஒரே ஆட்சி தொடர்ந்தாதான் நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். புது ஆட்சி வரும்போது ஸ்கீம் பேர் மாறும்போது என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்த வண்ணமாக இருக்குது. அதே நேரத்தில் அப்படி அப்ளை பண்ண சொன்னால் நமக்கு என்ன ஆவணம் வேணும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆவணம் இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன ஆவணம்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆவணமே என்னது, நமக்கு ஆதார் கார்டு வந்து வேணும். ஆதார் கார்டு இருக்கிறது தான் வந்து இந்த ஸ்கீமுக்கே வந்து அந்த நம்பர் கொடுத்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அந்த ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் லிங்க் ஆயிருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதில் ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருந்தால் மட்டும்தான் அது கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கும், அதை வந்து அக்சஸ் பண்ணவும் முடியும். அதனால ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் கார்டோட. அதே சமயத்தில் ஆதார் கார்டு கொடுத்த பேங்க் பாஸ்புக் வேணும். ஏன் வந்து ஆதார் கார்டு கொடுத்த பேங்க் பாஸ்புக் அப்படின்னு சொல்றோம்னா பேங்க்ல வந்து நமக்கு வந்து 2-3 பேங்க்ல கூட அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க்னு சொல்லிட்டு நீங்க எதுல வேணா வச்சுக்கலாம், HDFC இந்த மாதிரி எதுல வேணா வச்சுக்கலாம். ஆனா சில ஆரம்பத்தில் வந்து நமக்கு ரூல்ஸ் இல்லை. இப்போ சில பேங்க் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாகவே உங்களுக்கு ஆதார் கார்டுடைய நம்பரை வாங்கிட்டு தான் பேங்க்கில் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா பேங்க்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆதாரை வந்து லிங்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ பேங்க்னாவே நம்ம ஃபோன் நம்பரும் ஆதாரும் லிங்க் ஆகி தான் இருக்கும். அந்த மாதிரி லிங்கான அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம கொடுக்கறது அவசியம். அதனுடைய பாஸ்புக்கும் உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து பேங்க்ல லிங்கான, அதாவது ஆதாரோட லிங்கான பேங்க்கு அதனுடைய பாஸ்புக்கை நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ முதல் வந்து ஆதார், 2வது வந்து பாஸ்புக்கு, 3வது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையில் இவங்க கொடுக்குறாங்க. இப்போ ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட பல பேர் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரே வீட்டை சேர்ந்தவங்க 3 பேர் 4 பேர்லாம் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்குலாம் கிடைக்காது. எப்படி கிடைக்குமா கிடைக்காதான்னு கண்டுபிடிப்பாங்க, அவங்க ஸ்மார்ட் கார்டை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால ஸ்மார்ட் கார்டும் ஒரு ஆவணம். ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ரேஷன் கார்டு தான். ஒரு ரேஷன் கார்டை வச்சு அதில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எவ்வளோ வருமானம் வருது, எத்தனை பெண்கள் இருக்காங்க, ஒரு குடும்பத்துக்கானவங்க இவங்க குடும்பத் தலைவி. ஏன்னா வந்து இது என்ன வந்து அறிவிப்பில் வந்து கொடுக்கப்படுதுன்னா குடும்பத் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கப்படுது. அப்போ அந்த குடும்பத்துடைய தலைவி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. அப்போ ஒரு ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துல ஒரு பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்குறாங்க. 4வது என்ன வாங்குறாங்க, EB பில் வாங்குவாங்க. உங்கள் வீட்டுடைய கரண்ட் பில். அது வந்து நீங்கள் வாடகை வீடோ இல்லை வந்து சொந்த வீடோ நீங்கள் வந்து இந்த வீட்டில் வசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து தெரிவிக்கிறதுக்காக வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா வந்து முதல் தடவை வந்து அது வந்து ஒரு அறிவிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க சொந்த வீடா இல்லை வாடகை வீடா எப்படி இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொந்த வீடு இருக்கவங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து வாங்கினாங்க. இந்த 4 தான் கடந்த ஆட்சியில் வாங்கப்பட்டுச்சு. அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிடச்சிச்சு. இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுற சான்ஸ் வந்தாலும் நம்மள்ட்ட இந்த 4 தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது.
ஆட்சி மாறினதின் காரணமாக எல்லாரையுமே அப்ளை பண்ண சொன்னாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி அப்ளை பண்ண சொன்னாலும் நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும். இருந்தவங்க இல்லாதவங்க எல்லாருமே கொடுக்கணும். கடந்த ஆட்சியில் அப்ளை பண்ண ஏதாவது கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் அந்த ஃபார்மோ இல்லை அது சம்மந்தமான விஷயமோ நீங்கள் வந்து இதில் கொண்டு வர தேவையில்லை. எனக்கு கடந்த ஆட்சியில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் அப்ளை பண்ணேன் ஆனால் எனக்கு வரல, நான் எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டே எனக்கு வரலைங்கிறவங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா இப்போ ஆட்சி மாறிடுச்சு. கடந்த தடவை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இந்த தடவை அவங்க கேட்க மாட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், புதுசாக தான் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து சிலர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கடந்த ஆட்சியில் வாங்கினவங்கள அப்படியே வச்சுக்கிட்டு மிச்சவங்களை மட்டும் புதுசாக அப்ளை பண்ண சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி ஆட்சி மாறின போதில் இதில் வந்து என்னாச்சு, அதாவது மகளிர் உரிமை தொகை கொடுக்கல, இருந்தாலும் மற்ற ஸ்கீமுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மாற்றுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வரையும் வந்து டிவிக்கே மகளிர் உரிமை தொகையை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வந்து அஃபீஷியலாக கொடுக்கல. அவங்க வந்து 2500 கொடுக்க போகிறோம் எல்லா மகளிருக்கும் 60 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன் 60 வயசுக்கு உட்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கீம் வந்து அவங்க கொடுப்பாங்க. 60 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த மாதிரி 2500 ரூபாய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுமே எல்லா மகளிருக்குமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சொன்னாங்க, அப்புறம் தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சொன்னாங்க. இவங்க எல்லாருக்கும் சொன்னதோட நிறுத்தியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி அடுத்த அறிவிப்பு வரல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி நமக்கு மகளிர் உரிமை தொகை வரக்கூடிய நாட்களாக இருக்கிறனால எல்லாரும் இந்த ஆவணங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நேரம் வேணால் அரசு வந்து கேட்கும், யார் வேணால் அப்ளை பண்ணுற மாதிரி வரலாம். அதனால எப்போ போல் 15ஆம் தேதி காசு வந்துடும்ட்டு எதிர்பார்க்காதீங்க. வரலைன்னா ஏதாவது கவர்மெண்ட் அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு சில ப்ரூஃப் மட்டும் வச்சுட்டு ரெடியாக இருங்கன்னு சொல்கிறதுக்காகத்தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அறிவிச்சிருந்தாங்க. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல நியூஸ்லேயுமே தகவல் வந்துருச்சு. அதனால தான் இதை நம்ம சொல்கிறோம். டிவிக்கே இன்னும் ஆட்சி அமைச்சதுக்கு பின்னாடி, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க எல்லாருக்குமே தருவோம், இல்லாதவங்களுக்கும் சேர்த்து தருவோம்ட்டாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலான்ட்டாங்க. ஆனால் இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. சீக்கிரமே அவங்களுடைய அடுத்த அறிவிப்பு அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. 15ஆம் தேதி வரனால அதுவாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வந்துட்டா ஆன்லைனில் அப்ளை பண்ணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுமா, எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணுமா, இல்லை புதுசாக வேணுங்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணால் போதுமா, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நாம் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசம் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த இலவசத்தை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிரடியாக ஒரு 3-4 அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இனிமேலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் நலம் கருதி இவங்க என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்களோ அதையெல்லாம் போட போகிறோம். வேலுநாச்சியார் படைன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த படைகள் மூலமாக 500 பெண்களை மஃப்டியில் வர வச்சு அது மூலமாக பெண்களை பாதுகாக்கிறதுக்காகலாம் வந்து திட்டம் போட்டிருக்காங்க. நிறைய படைகள்லாம் அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களுக்கானது. அதனால் பெண்கள் நலம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து அறிவிப்புல பார்க்கலாம். கடந்த 6 மாசமாவே பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல தொடங்கி எல்லா தகவலையுமே நம்ம வந்து கவர்மெண்ட்டுடையது அப்டேட்டாக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும்.